நம்ம கிட்ட எடிட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஆனா ஃபேனு 1 தான் இருக்கு. ஐயோ பாவம். சரி, நம்ம சேனலுக்காக வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நம்ம எடிட்டர்ஸ்க்கு இன்னொரு ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காடுகள்ல தேடி 1500 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் ஒன்று ஆர்டர் போட்டேன். ஆனா நம்ம நல்ல மனசை புரிஞ்சிக்காத காடுகள் வந்து வேலையை காட்டிட்டாங்க. ஏன்? ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. சரி, ஒட்ட வச்சு ஓட வைப்போம் அப்படின்னு சொல்லி ஓட வச்சோம்னா பயங்கரமா நாய்ஸ் வருது. சரி, ஸ்பீடை குறைச்சா நாய்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்கான நாபத்தை தேடுறேன், அதையும் காணோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஃபேன் கிடையாது, எக்ஸாஸ்ட் ஃபேன். சுவிட்சை போட்டோம் அப்படின்னா ஹை ஸ்பீட்ல மட்டும்தான் சுத்தும். ஸோ அதனால ஒரு நல்ல ஃபேனாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3200 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டோம். இது ஒரு பிஎல்டிசி ஃபேன், வால் மவுண்ட் டைப்பு. இதே ஃபேனை நம்ம ஆல்ரெடி பெடஸ்டல் ஃபேனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையில தான் இதை வாங்கணும். இதோட மேக்ஸிமம் பவர் 35 வாட்ஸ். நார்மல் ஃபேனோட கம்பேர் பண்ணும்போது அது 57 வாட்ஸ் வரும். ஸோ அதை விட பவர் கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட ஆர்பிஎம்மும் அதிகம், 1500 ஆர்பிஎம். நார்மல் ஃபேன் வந்து 1350 ஆர்பிஎம் இல்லை 1200 ஆர்பிஎம் தான் இருக்கும். ஸோ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாக தான் வரும், ஏர் டெலிவரியும் நல்லா இருக்கும். ஆனால் இதோட விலை 1000 ரூபாய் அதிகமாக தான் வரும். 2 வருஷம் யூஸ் பண்ணும்போது இபி பில் சேவிங்ஸில் அதை ரிட்டர்ன் எடுத்துட முடியும். இதோட ரெக்கையில் ஒரு சின்ன டிஃபெக்டும் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் மோல்டு லைட்டாக மேலே தூக்கி பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏர் டெலிவரியை டிஸ்டர்ப் பண்ணலாம். நம்ம எடிட்டர் அசம்பிள் பண்ணும்போது கவரை கூட பிக்காம பண்ணியிருக்காப்ல. லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்கனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும், இல்லை சேனல் நேமும் கீழே இருக்கும்.